ஹாய் சிஸ்டர். ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். சூப்பர் சிஸ்டர். டெய்லி பார்க்குறேன், ரெகுலராக நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. தேங்க் யூ. ஓகே, ஏன் சிஸ்டர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்தது வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அதே கன்சிஸ்டண்டா இருக்கட்டும், ஹெல்தி லைஃப் ஸ்டைல்க்காக. ஓ, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மீட் பண்ணது. ஓகே ஓகே. நான் பார்க்குறேன் சிஸ்டர், உங்களை மாதிரி சில பேர் தான் அந்த மாரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குது. பிளஸ் எங்க ஏரியாவில் உள்ளவங்க அக்காங்க அம்மாங்கள்ட்டையும் சொல்றேன், நீங்க ஏன் ஜிம் போக கூடாது போங்கன்னு சொன்னா சிரிக்கிறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, டைம் இருக்காது அப்படி இப்படிங்கிறாங்க. ஒரு நாள் மத்தவங்க பேசுறதுனால எல்லாரும் வராம இருக்காங்க. ஓகே, நமக்காக நம்ம வந்து வொர்க் அவுட் பண்ணோம். ஓ, நமக்காக நம்ம வரணும். நான் அதுக்கிட்ட கேட்டேன், ஒரு 4-5 அக்கா கிட்ட கேட்டு ஒரு 2-3 ரீசன்ஸ், 2-3 இல்ல, ஒரு ஒரு 10 லிஸ்ட் கொடுத்தாங்க. இந்த காரணத்துக்காக வரலன்னு. ஜஸ்ட் அந்த ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். நீங்க ஆன்சர் சொன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஆர்வமா இருக்கு அப்படிங்கிறாங்க, ஜிம் போறதுக்கு எல்லாம் ஆர்வமா இருக்குங்கிறாங்க. அப்புறமேல அது போர் அடிச்சிடுதுன்னு அதை அவாய்ட் பண்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? கிடையாது, எனக்குமே ஃபர்ஸ்ட் வரப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. போக போக இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சே தவிர உங்களை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருக்கு. ஈவன் கம்மியானா கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும் நம்ம. ஓகே, சூப்பர் சிஸ்டர், சூப்பர். அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து கலாய்க்கிறாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிம் போறியா, ஜிம் எல்லாம் போற அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறதா, அதுவே அவங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகிறதா சொல்றாங்க சிஸ்டர். பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. பட் ஒன்ஸ் ரிசல்ட் வந்தா பேசினவங்களே நம்மள மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் எங்க வீட்டுல எங்க அப்பாவே ஒத்துக்கல ஃபர்ஸ்ட். பட் இப்ப அவரே ஹெல்ப் விடுறதுல இருந்து நான் உங்க அப்பாவே உங்களுக்கு டெய்லி மார்னிங் கிளப்பி ஜிம்முக்கு போமான்னு சொல்றாரு. கேட்டீங்களா? பண்ணும்போது உங்களை சுத்தி பசங்க எல்லாம் இருப்பாங்களே, அப்ப என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அது ஒண்ணும் தப்பு இல்ல, எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். அதுவும் இல்லாம நார்மல் தான். எல்லாருமே ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான். சோ இப்போ பசங்க முன்னாடி உங்களால ஒரு வெயிட் தூக்க முடியலன்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு அசிங்கமா இருக்காது? அப்படிலாம் கிடையாது. அவங்களும் ஸ்டார்டிங்ல இருந்து 5 to அப்படிதான். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க ஜீரோல இருந்து. அதனால அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண தேவை கிடையாது. சில பேர் வந்து தனியா ஜிம் போறதுக்கு வந்து போர் அடிக்குதுங்கிறாங்க. சில பேரை கம்பெனிக்கும் கூட்டு போறாங்க. ஆனா என்னன்னா, கம்பெனிக்கு வரவன் வந்து லீவ் போட்டான் அப்படின்னா இவங்களும் ஓபி அடிச்சிடறாங்க, இவங்களாலே போக முடிய மாட்டேங்குது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் ஃபர்ஸ்ட் சிஸ்டர்ஸோட தான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் தனியா தான் வர ஆரம்பிச்சேன். அவங்க எல்லாம் வரல. அவங்க வரலனாலுமே நீங்க தனியா வர ஆரம்பிச்சிருக்கீங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே எனக்கு வந்து கம்ஃபர்டபிள் தான். ஓகே. ஆனா இதுவும் சொல்றாங்க சிஸ்டர், ஏன்னா நம்மளோட பிரதர் அந்த மாதிரி யாராவது கூட ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தாதான் சேஃப்டியா ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கிடையாது, ஜிம்ல இருக்கவங்க எல்லாருமே எல்லா ஒர்க் அவுட்ஸுமே எனக்கு சொல்லி தந்தவங்க தான். சோ வந்து அப்படி ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஜிம்ல சிஸ்டர் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்ப பசங்க கலாய்க்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்களா? அப்படி எனக்கு இது வரைக்கும் நடந்தது கிடையாது. அப்படி பண்ணவும் மாட்டாங்க. அப்படி பண்றவங்க பண்ணாலும் ஒரு நாள் அவங்களே பேசி நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. சூப்பர் சிஸ்டர். ஆக்சுவலி அதை நானும் கேட்டேன், ஒரு பையன்கிட்ட கேட்டேன். நானும் அப்படி எந்த உமன்ஸையும் அப்படி நினைக்க மாட்டேன். எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு பையன்கிட்ட கேட்டேன், என் கூட கொலிக்ஸ் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், எப்படா ஜிம்ல நீ ஒர்க் அவுட் பண்ணுவியே, அங்க ஜிம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களே லேடிஸ் எல்லாம், உனக்கு எப்படா ஃபீலா இருக்குன்னு கேட்டேன். அவன் சொன்னா ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கும்னு சொன்னான். லேடிஸ் ஒர்க் அவுட் பண்றதை பார்த்தா ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கும். பிளஸ் அந்த இன்ஃபுளுசர்னு சொல்லுவாங்களே, இந்த ஒர்க் அவுட் பண்ற உமன்ஸ், அவங்களெல்லாம் கூட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம் ஃபாலோ பண்றதா சொன்னான் சிஸ்டர். டெய்லி ஜிம் வரீங்களா சிஸ்டர்? மோஸ்டா வீக்லி 5 to 6 days வரை ட்ரை பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. கேஸ் முடியல அப்படினா பிரேக் எடுப்பேன். பட் டெய்லி மோஸ்ட்லி வர பாப்பீங்க. கன்சிஸ்டன்சி தான். சூப்பர் 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 சூப்பர். எப்படி மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கீங்க? ஏன்னா சில பேரால எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. கேட்டா வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு படுக்கிறதுக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுது, பசங்களை பார்க்க, ஹவுஸ் ஒய்ஃப்னா பசங்களை பார்க்க லேட் ஆயிடுது, அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும் எழுந்து வர. பட் இதுக்குன்னு ஒரு டைம் 24 hours 1 hour ஒர்க் அவுட்னு கொடுத்துட்டா பிரச்சனையே கிடையாது. சூப்பர். 1 hour நீங்க வந்து உங்க உடம்புக்காக ஒதுக்கணும்னு சிஸ்டர் சொல்றாங்க. 1 hour. ஓகே சிஸ்டர். அப்புறம் சில பேர் சொல்றாங்க, இப்ப டிஷர்ட் எல்லாம் போட்டு வந்தா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் நினைக்கிறோம், ஏதாவது நினைப்பாங்க, ஜிம்ல கூச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர். ட்ரெஸ்ஸிங்க்கு ஒர்க் அவுட்க்கு பிரச்சனையே கிடையாது. உங்க இஷ்டம், என்ன வேணாலும் ட்ரெஸ் போட்டு வரலாம். யார் எப்படி பார்த்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஓகே ஓகே. சுடிதார் போட்டு தான் நானே ஃபர்ஸ்ட்ல ஒர்க் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ராக்ஸோ டிஷர்ட்டோ காமனா. இங்க வந்த பிறகு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க. சாரி போட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம், சுடிதார் போட்டு ஒர்க். அது நம்ம கேட்டிங்களா? சாரி போட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ட்ரெஸ்ஸிங்க்கு ஒர்க் அவுட்க்கு சமம். சூப்பர்லாம் சிஸ்டர். எப்படி பாசிட்டிவா ஆன்சர் சொன்னாங்க பாத்தீங்களா? நீங்களும் ஜிம் போனா உங்களுக்கு இப்படிதான் பாசிட்டிவ் மைண்ட் செட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பாக்குற எல்லா அம்மாக்களுக்கும் எல்லா சகோதரிகளுக்கும் சொல்றது ஒண்ணுதான், உடம்ப பாத்துக்கோங்க.